வணக்கம் மக்களே. இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு பன்னீர் ரெசிபி தான் நம்ம குக்டு தமிழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது. இந்த ரெசிபியோட பேரு பன்னீர் ஜல்ஃப்ரீசி. இதை எப்படி செய்யறதுன்னா, முதல்ல ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து 3 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். 1/2 கப்பு நறுக்குன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கணும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் வதக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1 கப்பு நறுக்குன கொடமிளகா போடணும். 1/2 கப்பு நறுக்குன தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும். கடைசியா 200 கிராம் கியூப் பன்னீரை சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேல 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டா அவ்வளவுதான். டிஃப்ரெண்டான டேஸ்டியான பன்னீர் ஜல்ஃப்ரேசி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம குக்டு தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.